ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ரொம்ப ட்ரெண்டியான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்திங்கன்னா 15 இன்ச் வருது. ஷோல்டர் இணைக்கிறதோடு சேர்த்து நம்ம 15.5 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த வகை நெக் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நெக்காகவும் தைக்கலாம், நம்ம போட் நெக்காகவும் தைக்கலாம். நார்மல் நெக்குக்கும் இந்த நெக் டிசைனை தைக்கலாம், போட் நெக்குக்கும் இந்த நெக் டிசைனை நம்ம தைக்கலாம். இப்போ கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 4 இன்ச்சும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஷோல்டர் கட்டிங் அளவு 3 இன்ச் எடுத்திருக்கோம். ஆம்கோல் கட்டிங் அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். இந்த அளவுகள் எந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38, 39, 40 இந்த 3 சைஸுக்குமே அளவு கரெக்டாக இருக்கும். முன்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 7.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். 7.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 7.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம், 8 இன்ச்சும் எடுத்துக்கலாம். இந்த டிசைனோட கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையிலே நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். இந்த டிசைனை தான் இப்போ லேட்டஸ்ட்டாக போடுறாங்க. இதை நம்ம தச்சு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக நம்மளே மாறி போயிடும். அந்தளவுக்கு நல்லா ஸ்டைலாகவே இருக்கும். இப்போ நான் இதுக்கு கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். மேல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா உயரம் கரெக்டாக 2.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். கேன்வாஸில் தான் நம்ம கழுத்தோட டிசைனை நம்ம வரைய போகிறோம். லைனிங் கிளாத்தில் வரையாமல் கேன்வாஸில் தான் நம்ம வரைய போகிறோம். கழுத்து அகலம் 4 இன்ச் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கான உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். கார்னர் பகுதியிலேருந்து கரெக்டாக 1.25 இன்ச் அந்த ஹைட்டில் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நார்மலாக ஒரு ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம். கிராஸான ரவுண்டு போடாமல் நார்மலாக ரவுண்டு நெக்குக்கு எப்படி நம்ம ரவுண்டு போடுவோமோ அந்த ரவுண்டு ஷேப் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா 1 இன்ச் டிஸ்டன்ஸில் அதே ஷேப்லேயே இன்னொரு லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா மாடலாக ஸ்டைலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அழகாகவே இருப்பீங்க. இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கான டிசைனை ஃபுல்லாகவே தச்சு நான் உங்ககிட்ட நான் போட்டு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ரவுண்டு கட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த ரவுண்டு நெக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதே கழுத்தகலம் 4 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். உயரம் பார்த்திங்கன்னா 7 முதல் 7.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் சும்மா ரஃப்பாக தான் நான் போட்டு வைக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய பாக்ஸோட அளவுகள் நம்மளுக்கு தேவைப்படாதான், அகலம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அகலம் 4 இன்ச் நம்ம எடுத்திருந்தோம். அந்த அகலம் மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ரஃப்பாக அடையாளப்படுத்துறதுக்காக கீழேயுமே ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த டிசைனை நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாகவே நான் சொல்லித்தரேன். இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் ரொம்ப ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பழகிக்கங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை லைனிங் கிளாத்தில் தான் நம்ம அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். ஒன்று அயன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா நம்ம 2 சைடுமே தையல் நம்ம போட்டுக்கலாம். துணியோட சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், கேன்வாஸை வச்சு நான் 2 தையல் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா போட் நெக் மாதிரி 4 இன்ச் அகலம் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த நெக் நம்ம நார்மல் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், போட் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் குழப்பமே படாதீங்க, ரொம்ப ஈஸியாகவே தைக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம லைனிங் கிளாத்தை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலே ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும் நம்ம தையல் போட்டாலே போதுமானது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நெக் நம்மளுக்கு அப்படியே க்ளோஸாக வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தான் வரும், கீழே இறக்கமாக வரக்கூடாது, க்ளோஸாக தான் வரும். 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைனுக்கு லைனிங் கிளாத் கண்டிப்பாக 100% நம்மளுக்கு மேட்சாக தான் கிடைக்கணும். என்கிட்ட இப்போ வந்து மேட்ச் கிடைக்காதனால வேறு ஒரு கிளாத்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து வீடியோக்காக சொல்லி கொடுக்குறனால தான், என்கிட்ட மேட்ச் இல்லாதனால தான் வேறு கலர் லைனிங் கிளாத் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம இப்போ தைக்க போகிற டிசைனுக்கு கண்டிப்பாக 100% மேட்சாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம நல்ல பக்கம் அழகாக நீட்டாக நம்ம வந்து படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு நெக்குக்கு கீழே தைக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அதே கழுத்தகலம் 4 இன்ச்சில் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு வளைவு கொடுத்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சிருக்கக்கூடிய லைனுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து கரெக்டாக 1.5 இன்ச் அந்த டிஸ்டன்ஸில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே ஒரு வளைவு சேஃப் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். கரெக்டாக பாருங்கள், 1.5 இன்ச் அகலம் வந்து நம்ம எடுத்துக்கணும். தச்சு முடித்ததுக்கு அப்புறமா அந்த சென்டரில் ஓப்பனோட பகுதி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே ஹெவியான டிஸ்டன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ப்ளவுஸோட முழு ஸ்டிச்சிங்குமே கண்டிப்பாக ஒரு 2 டேஸில் உங்களுக்கு நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நெக் டிசைன் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன். இந்த டிசைனை வந்து உடம்புல போட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், ஓகேங்களா? அதனால என்னோட அளவுக்கே இந்த டிசைனை தச்சு கண்டிப்பாக ஒரு 2 டேஸில் உங்களுக்கு வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக வந்து கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி 2 பீஸ் இதே அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ இந்த கேன்வாஸை ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எதுக்காக விடுறோன்னு பார்த்திங்கன்னா, அப்படியே கேன்வாஸ் மேலே மடித்து நம்ம வந்து தையல் போடுறதுக்காக தான். அப்படியே 4 சைடுமே பாருங்கள், பிசுறு பகுதியை கேன்வாஸ் மேலே மடித்து விட்டுட்டு கேன்வாஸ் மேலேயே ஓரத்தில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 பீஸ் தச்சு ரெடி பண்ணிக்கணும். கம்பல்சரியாக 2 பீஸ் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கணும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம 3 பீஸாக கூட நம்ம தைக்கலாம். 2 பீஸ் வரைக்கும் கூட நம்ம தைக்கலாம். 2 பீஸ் தைக்கிறது நம்மளுக்கு நெக்கோட ஹைட்டுக்கு கரெக்டாக நார்மல் அளவில் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாகவே தச்சு முடிச்சிட்டோம். லேசாக அந்த பிசுறு பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேன்வாஸில் உள்பக்கமாக பார்த்திங்கன்னா அப்படியே சதுரமாக நம்ம வந்து லைன் வந்து நம்ம போட்டிருந்தோம் செவ்வக சேஃபில். இந்த பிசுறு பகுதியை லேசாக வெட்டினா தான் அதோட லைன் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் அந்த லைனில் தான் நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் அந்த ரவுண்டு நெக்குக்கு கீழேயே தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து தைக்கணும், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இதே டிசைனை நம்ம வந்து மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன், ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரவுண்டு வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 1 இன்ச்சு விட்டுட்டு நம்ம தச்சிருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக அந்த 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் கீழே வச்சு அந்த லைன் மேலேயே நம்ம வந்து அழகாக தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதே அகலத்திலேயே தான் நம்ம வந்து இன்னொரு பீஸும் தைக்கணும், ஓகேங்களா? இதே அகலத்தில் நான் தைக்காமல் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 2வது பீஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். 2வது லைன் வந்து இதே அகலத்துலையுமே தைக்கலாம், இல்லை அகலத்தை கம்மி பண்ணியும் நம்ம வந்து தைக்கலாம், ஓகேங்களா? கரெக்டாக ப்ராப்பராக தைக்கணும் அப்படின்னா சேம் மெத்தடு எப்படி தைக்கணுங்கிறத கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை பூரா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும், ஓகேங்களா?
எப்போதுமே தையல் பகுதியிலேருந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும் பொழுது பொறுமையாக அழகாக நீட்டாக நிதானமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அவசரமே படக்கூடாது. இந்த டிசைனுக்கெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து 150 முதல் 200 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேறு ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வாங்குகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷேப் முழுவதுமே பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? தையலில் படாமல் அப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வளைவு நெளிவாக தான் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம வந்து கட் பண்ணலை. ஒரு லைட்டாக ஒரு வளைவு ஷேப்பில் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த பிசிறு பகுதியை நம்ம வந்து உள்பக்கமாகவே வச்சுட்டு நம்ம வந்து நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் வந்து போட போகிறோம். இந்த பிசிறு பகுதியை பாருங்கள், கெட்ட பக்கமாக உள்பக்கமாக அழகாக நம்ம வந்து எடுத்து விட்டுறலாம். படிமான தையல் போடும்போது பார்த்திங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கமும் சைடுலேயே தெரியவே கூடாது. ஓகேங்களா? அந்தளவுக்கு மெயின் கிளாத்தை கவர் பண்ணி அழகாக நீட்டாகவே தைக்கணும். இது போல் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த நெக்கோட ஷேப் வந்து அழகாக வந்து எடுத்து விடணும். பொறுமையாக எடுக்கணும். கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? ஷேப் அந்த கார்னர் பகுதியிலலாம் அழகாக வந்து ஷார்ப்பாக வர்ற மாதிரி ஷேப் வந்து அழகாக வந்து எடுத்து விட்டுறணும். ஒருவேளை ஷேப் வந்து ஒழுங்காக வரல அப்படின்னா நல்லா ஆழமாக ஷேப் எடுத்து விட்டதுக்கப்புறமா அயன் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சா அப்படின்னா நம்ம வந்து படிமான தையல் போட்டுட்டா அதுக்கப்புறமா கூட அயன் பண்ணிக்கலாம். ஷேப் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னா அயன் பண்ணிட்டா அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். படிமான தையல் போடும் பொழுது தையலோட சைஸ் வந்து பொடி தையலாக இருக்கணும். கரெக்டாக நூல் வந்து மேட்சாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம தச்சு முடிக்க போகிறோம். இதுக்கு பின்கழுத்து பார்த்திங்கன்னா இதே க்ளோஸ் நெக் மட்டும்தான், ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான் வரும். அதுவும் வச்சுக்கலாம். இல்லை பின்கழுத்து மாடலாக டிசைனாக தைக்கணும் அப்படின்னாலும் தைச்சிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். இந்த டிசைனுக்கு பேக் ஓப்பன் தான் வரும். ஓகேங்களா? ஃப்ரண்ட் ஓப்பன் வராது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து அடுத்த ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு நெக் தைச்சிருக்கோம் இல்லையா? அடுத்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ஒரு பாக்ஸை வச்சு நம்ம தைச்சிடணும். அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுமே கரெக்டாக 1 இன்ச்சு டிஸ்டன்ஸ் தான் வரணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் தைக்கிறனால கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம தைச்சி பார்க்கும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். நம்ம வந்து 2வது முறை தைக்கும் போது கரெக்டாக ப்ராப்பராக தைக்கணும். ஓகேங்களா? இதுக்குமே பாருங்கள், அதே மாதிரி சேம் மெத்தட்லேயே கட் பண்ணி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம் அகலத்திலேயே குறிக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு நான் கம்மி பண்ணி தான் குறிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டிருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் அகலத்திலேயே நம்ம வந்து ரெண்டாவது பாக்ஸும் நம்ம வந்து அதே அகலத்துக்கே நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து அகலம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு பாக்ஸை விட ரெண்டாவது பாக்ஸுக்கு அகலத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பாக்ஸுமே அழகாக தச்சு முடிச்சிட்டோம். சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தும் எடுத்துக்கணும், கேன்வாஸ் எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா மெயின் கிளாத்து எடுத்துக்கணும். மேலே அந்த ரவுண்டில் இருந்து கீழே வரைக்கும் பட்டையாக நேராக நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் கேன்வாஸை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸோட டிஸ்டன்ஸ் அகலம் பார்த்திங்கன்னா நம்ம 1 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஹைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த நெக் பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ வருதோ அந்த ஹைட்டை வச்சுக்கணும். அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு அகலம் வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப பட்டையாக தைச்சிட்டா நல்லா இருக்காது. 1 இன்ச்சு வச்சோம்னா நம்மளுக்கு அளவு வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து மெயின் கிளாத்லையுமே வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து மடித்து படிமான தையல் வந்து போட போகிறோம். 4 சைடுமே பாருங்கள், அழகாக மடித்து நம்ம வந்து படிமான தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாகவே தச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸோட நெக் பகுதியில் சென்ட்ரு பகுதியில் தான் வச்சு தைக்க போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே 4 சைடுமே நம்ம வந்து முன்னாடி போட்ட தையல் மேலேயே தையல் போட போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து பாஸ் ஷேப்பில் தான் நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம். அப்படி இல்லாட்டினா நம்ம வந்து முன்னாடியே வந்து வி ஷேப்லேயும் போட்டுக்கலாம், இல்லாட்டினா வளைவு ஷேப்லேயும் போட்டுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாகவே தான் தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம். அழகாக இப்போ பாருங்கள், நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். பேக் ஓப்பன் தான் வரும், ஃப்ரண்ட் ஓப்பன் வராது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும், ரொம்ப கூடுதலாக தைக்கக்கூடாது. இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக் டிசைன் தைச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பிரின்சஸ் கட் டாட் வந்து நம்ம பிடிக்கணும். டாட் பிடிச்சதுக்கப்புறமா அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், இந்த டிசைன் பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்காக நான் வந்து அப்லோடு பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள்.